இசைத்திடுவோம், புதிய கானங்கள் முழங்கிடுவோம். இனிய கீதங்கள் இசைத்திடுவோம், புதிய கானங்கள் முழங்கிடுவோம். இறைவன் வந்து தங்கும் இல்லம் நமது நடுவில் அமைப்போம். இறைவன் வந்து தங்கும் இல்லம் நமது நடுவில் அமைப்போம். வருவோம், இணைந்து வருவோம், இணைவோம், அவரில் இணைவோம். வருவோம், இணைந்து வருவோம், இணைவோம், அவரில் இணைவோம். ஆனந்தமாக கூடிடுவோம், நாம் அவரில் வாழ்ந்து மகிழ்வோம். இனிய கீதங்கள் இசைத்திடுவோம், புதிய கானங்கள் முழங்கிடுவோம். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றும் இறை குருவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாசீர் பெற வந்த இறை மக்களை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஒளியேற்றுதல். ஒளியே எம்மை வழிநடத்து என்ற இறைவேண்டலோடு இறைவனின் சந்நிதியில் அவரது பேரொளி பிரசனத்தில் கூடியிருக்கும் நாம் நமது பாதை எங்கும் இறை ஒளியை நம்மை வழிநடத்தும். நமக்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஜொலிக்க குத்துவிளக்குகளை ஏற்ற அருட்தந்தையர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெயரால் கூடும்போது அவர் இருப்பார். விண்ணும் மண்ணும் இணையும் வழியில்
உறவு பாலம் அமைக்க எழுவோம். இன்னும் வண்ணம் இணையும் வழியில் உறவு பாலம் அமைக்க எழுவோம். மனிதநேயம் வெல்லும் என்போம், உலகை அன்பாய் நிறைப்போம். வருவோம், இணைந்து வருவோம், இணைவோம், அவரில் இணைவோம். வருவோம், இணைந்து வருவோம், இணைவோம், அவரில் இணைவோம். ஆனந்தமாக கூடிடுவோம், நாம் அவரில் வாழ்ந்து மகிழ்வோம். பகையும் இருளும் விலகும் வழியில் பரமன் கருணை பொங்கி வழியும். சிலுவை மரத்தின் தியாக வாழ்வை தீப ஒளியாய் ஏற்றி ஒளிர்வோம். எங்கும் நிறையும் ஆவியாரின் கொடைகளாலே நிறைவு பெறுவோம். எங்கும் நிறையும் ஆவியாரின் கொடைகளாலே நிறைவு பெறுவோம். ஏழை மனிதரில் இறையை காண்போம், அவரை மதித்து தொழுவோம். இனிய கீதங்கள் இசைத்திடுவோம், புதிய கானங்கள் முழங்கிடுவோம். இனிய கீதங்கள் இசைத்திடுவோம், புதிய கானங்கள் முழங்கிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாகவே கொடுங்கள். இறை இயேசுவில் இனிய உறவுகளை, உங்கள் அனைவரையும் மாதா சபை இளம் உள்ளங்கள் நாங்கள் திருவிழாவின் 8ஆம் நாள் நவநாள் கொண்டாட்டத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். பகிர்வே இறைவேண்டல் என்ற மைய சிந்தனையில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் அன்பு கரம்தான் நம்மிடமுள்ள திறமைகள், நமது செல்வங்கள், உறவுகள், பட்டம், பதவி அத்தனையையும் கொடையாக தந்திருக்கிறது. பகிர்வே இறைவேண்டல். பகிர்வின் நிறைவே நம் இறைவன். அவர் தன்னையே நமக்காக தியாக பலியாக்கினார். இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய். இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக என்கிறார் புனித அன்னை தெரேசா. அன்று ஆதி கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி இறைவேண்டல் செய்தார்கள். இறைவேண்டலின் விளைவு அவர்களை பகிர்தலுக்கு வித்திட்டது. தங்களுக்குரிய அனைத்தையும் விற்று பணத்தை அப்போஸ்தலர்களின் காலடியில் வைத்ததை பார்க்கின்றோம். இறைவனுக்குகந்த உண்மையான இறைவேண்டல் என்பது நமது பகிர்தலில் வெளிப்பட வேண்டும். நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ இன்றைய நவநாள் நம்மை அழைக்கிறது. இந்த பகிர்தல் என்னும் பண்பானது நம் குடும்பங்களிலிருந்து தொடங்க வேண்டும். அதுவே வளரும் நம் பிள்ளைகளின் வாழ்விலும் பரவலாக்கப்படும். உண்மையான இறைவேண்டல் என்பது இறைவன் இலவசமாக நமக்கு தந்திருக்கும் நமது உடைமைகளை, திறமைகளை, அருங்குணங்களை, நேரங்களை பகிர்வதிலேயே அடங்கியிருக்கிறது. நம்மை பிறருக்கு பகிர்தலை உண்மையான இறைவேண்டல் என்னும் உயரிய சிந்தனையோடு வாழ இறை அருளை வேண்டியவர்களாய் இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இறையாசீரை நிறைவாய் பெற்றுச் செல்வோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் வாசிக்கப்பட்ட சிந்தனைகளை மனதில் இருத்தி நாம் இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம்.
நமது பாதுகாவலர்கள் புனித ராயப்பர் சின்னப்பருடைய ஆலய திருவிழாவினுடைய 8வது நவநாள் இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி ஜெபிக்க வருகை தந்திருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தை அந்தோணி குருஸ் அடிகளார் அவர்கள், அருட்தந்தை VS அந்தோணிராஜ் அடிகளார் அவர்கள், அருட்தந்தை சந்தியாகப்பன் அடிகளார் அவர்கள், அருட்தந்தை இன்னாசிமுத்து அடிகளார் அவர்களை நாம் அன்போடு கரங்கள் தட்டி முதலில் அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமக்காக மறையுரை சிந்தனை வழங்கி ஜெபிக்க வருகை தந்திருக்கிற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை அம்ப்ரோஸ் அடிகளார் அவர்களையும், நம்மளது பக்கத்து பங்கான சுரண்டை பங்கினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் பக்கத்து பங்குமான சுரண்டை பங்கினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் ராஜ் அடிகளார் அவர்களையும் அன்போடு கரங்கள் தட்டி வருக வருக என்று வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் எல்லோரையுமே நான் அன்போடு வரவேற்கிறேன். பகிர்வே இறைவேண்டல் என்ற சிந்தனைகளை மனதில் இருத்தி நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரை நம்முடைய வீதிகளில் நாம் எடுத்து வர இருக்கிறோம். எனவே நற்கருணை ஆண்டவர் நம் எல்லோருக்கும் தேவையான பல்வேறு ஆசீர்வாதங்களை நிறைவாக தர வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த வழிபாட்டை இந்த நாளில் நமக்கு சிறப்பு செய்து கொடுக்கிற மாதா சபை இளம்பெண்களை இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு கல்வியில் உயர்வையும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் நல்ல வரன்களையும் சிறப்பான எதிர்காலத்தையும் அமைத்து கொடுத்து தங்களுடைய பெற்றோருக்கும் இந்த திரு அவைக்கும் இந்த சமூகத்திற்கும் ஏற்ற நல்ல பிள்ளைகளாக அவர்கள் வாழ வளர அவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இந்த நாளில் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்ட அனைத்து குடும்பங்களையும் நாம் இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். தென்காசி சார்ந்த திரு ரூபி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேத்திகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்க வேண்டுகிறார்கள். மேலும் தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை நிறைவாக நம் புனிதர்கள் வழியாக கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற நம் எல்லோரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கெடுக்கும் பொருட்டு நம்மிடம் தடையாக இருக்கிற குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினில்
புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவதந்தை இறைவனே. ஏக மகனாக ஜனித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக நினைத்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவனே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திரு தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த இந்த நவநாளில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைப்பிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. ஆபிரகாம் தான் பெற்ற எல்லாவற்றிலும் 10 பங்கை தசம பாகமாக மெல்கிசதேக்குக்கு கொடுத்தார். அதை பெற்ற மெல்கிசதேக்கு கடவுளின் சார்பாக நின்று உன்னதமான கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமே, வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான கடவுளால் நீர் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று பகிர்ந்தளித்தலின் மேன்மையை உணர்த்தும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 18 முதல் 20 முடிய. சாலேம் அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கண்மணி போல நான் காக்கிறேன். உனக்காக உன்னோடு நான் வாழ்கிறேன். உன்னை கண்மணி போல நான் காக்கிறேன். உன் பாதை வழி எங்கும் ஒளியாகிறேன். உன் பாதை வழி எங்கும் ஒளியாகிறேன். உன்னை என் கரம் பற்றி வழிகாட்டுவேன். நான் இறைவன் உன்னை அறிவேன், உடனிருப்பேன் கலங்காதே. நான் இறைவன் உன்னை அறிவேன், உடனிருப்பேன் கலங்காதே. பெயர் சொல்லி அழைத்தேன், உயர் வாழ்வு அளித்தேன். நீ என்றும் எனக்கு உரியவனே. என் ஆவி பொழிந்தேன், உன்காக தனித்தேன். உன்னை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். நெடுந்தூர பயணம் துணையாகுவேன். தடுமாறும் தருணம் உன்னை தாங்குவேன். நீரோடை மரம் போல வளமாக்குவேன். நான் இறைவன் உன்னை அறிவேன், உடனிருப்பேன் கலங்காதே. நான் இறைவன் உன்னை அறிவேன், உடனிருப்பேன் கலங்காதே. சிறகாலே மறைத்தேன், அரணாக இருப்பேன். வரும் துன்பத் துகிலை அகற்றிடுவேன். உன் பாதை அறிவேன், இசையெங்கும் வருவேன். நல்வாழ்வை உனக்கு பரிசளிப்பேன். இருள் சூழும் பொழுதில் விளக்காகுவேன். விழி நீரை துடைக்கும் விரலாகுவேன். எழிலான உலகொன்றை உனதாக்குவேன். நான் இறைவன் உன்னை அறிவேன், உடனிருப்பேன் கலங்காதே. நான் இறைவன் உன்னை அறிவேன், உடனிருப்பேன் கலங்காதே. உனக்காக உன்னோடு நான் வாழ்கிறேன். உன்னை கண்மணி போல நான் காக்கிறேன். உனக்காக உன்னோடு நான் வாழ்கிறேன். உன்னை கண்மணி போல நான் காக்கிறேன். உன் பாதை வழி எங்கும் ஒளியாகிறேன். உன் பாதை வழி எங்கும் ஒளியாகிறேன். உன்னை என் கரம் பற்றி வழி
வழிகாட்டுவேன். நான் இறைவன் உன்னை அறிவேன், உடனிருப்பேன், கலங்காதே. நான் இறைவன் உன்னை அறிவேன், உடனிருப்பேன், கலங்காதே. உனக்காக உன்னோடு நான் வாழ்கிறேன், உன்னை கண்மணி போல நான் காக்கிறேன். உனக்காக உன்னோடு நான் வாழ்கிறேன். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் நம்பப்பட வேண்டிய மறைபொருள், கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள், வழிபட வேண்டிய மறைபொருள். திருவுடலும் திரு ரத்தமும் ஆன்மாக்களை இறைவனில் மீட்பது போன்று இந்த மன்னக வாழ்வின் வழியாக அடுத்தவரின் மாண்புக்கும் நீதிக்கும் உரிமைக்கும் உழைக்க நாம் உட்கொள்ளும் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு ஊட்டம் தருகிறது என்பதை உணர்த்தும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 23 முதல் 26 வரை. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே இரவு உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரு அவையை உலகில் பாறை சாற்றவே இறை வார்த்தையை இதயத்தோடு பாக்கினே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. நேரம் ஆனதும் இயேசு திருத்தூதர்களோடு பந்தியில் அமர்ந்தார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென குறிக்கப்பட்டபடியே போகிறார், ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகின்றவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் எழுந்து நிற்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவைகளையும் இந்த சமுதாயத்தினுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளாக எடுத்துச் சொல்வோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உம்மால் அருள்பலம் பெற்று ஆற்றலோடு மக்கள் பணியை மகிழ்வாக செய்திட உம் உடனிருப்பை தந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து ஏழை எளிய மக்களும் மகிழ்வாக வாழக்கூடிய நல்ல பல நலத்திட்டங்களை ஏற்படுத்தி அவற்றை நிறைவேற்றிட நல்மனம் தந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமே இறைவா, திருவிழாவின் 8ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் பங்கேற்கும் சேர்ந்த மரம் இறை சமுதாயமானது பகிர்ந்தளித்தலின் மகத்துவத்தை உணர்ந்து இறைவனிடமிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்ட கொடைகளை இல்லாதவரோடு பகிர்ந்து மகிழவும் மனநிலையை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, எம் ஊரிலுள்ள இளையோர் அனைவரும் இறைவேண்டலில் நிலைத்து நின்று தங்கள் சிந்தனை, செயல்பாடுகள், திறமைகளை ஆக்கப்பூர்வ சக்திகளாக மாற்றியமைத்து கொண்டு வாழ்வை வளமானதாக்கிக் கொள்ள உம் அருள் ஆசிரை பொழிந்து நல்வழிப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் தெய்வமே எம் இறைவா, இன்றைய 8ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கும் எம் பங்கின் மாதா சபை இளம்பெண்களை, அவர்களின் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் இறையருள் நிறைவாக பொழியப்படவும் அன்னை மரியாவிடம் மேலோங்கி விளங்கிய இறைவேண்டலை கண்முன் கொண்டு கடவுளில் தங்கள் கண்களை இதயத்தை பணிய செய்து ஜெபிக்கும் பிள்ளைகளாக இருந்து பெற்ற இறையருளை அடுத்திருப்பவர்களுக்கு பகிர்ந்து மகிழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி எமக்கு இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தையர்கள் மற்றும் எம் பங்கு தந்தை அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மக்களை வழிநடத்தும் அவர்களின் ஆன்மீக பணி சிறக்கவும் உடலுள்ள நலமுடனும் இறை உம் வழித்துணையில் பயணிக்க அருளை பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்லவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, உமது திருமகன் கிறிஸ்துவை உலகிற்கு மீட்பராய் தந்து இறுதி வரை எங்களோடு நிலைத்து வாழ்வதின் அடையாளமாக, திருவுடல் திருத்தத்தின் நற்கருணையின் அடையாளமாக எங்களோடு ஒன்றாய் கடவுள் நம்மோடு என குடிகொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை நாங்கள் பவனியாக எங்கள் ஊரின் வீதியில் எடுத்துச் செல்லுகிற பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு அந்த நற்கருணை நாதரிடம் ஆசிரையும் ஆற்றலையும் தேடுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளவும், அவரே எங்கள் விசுவாசத்தின் இடைத்தளமாய்
எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு ஆதாரமாய் அமைவது போல சமூக பொருளாதார நலன்களிலும் நம்பிக்கையோடு உம்மை தேடுகின்றவர்கள் நிறைந்து மகிழ்ந்து அதனால் தங்கள் வாழ்வை உம்மை சுட்டி காட்டுகிற நற்கருணையின் தூதர்களாக வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். பகிர்வே இறைவேண்டல் என்னும் மைய சிந்தனையில் திருவிழாவின் 8ஆம் நாளில் பயணிக்கும் எம் பங்கின் மாதா சபை இளம்பெண்கள் தங்கள் உழைப்பின் பலனை பிறரோடு பகிர்ந்து மகிழ்தலே உண்மையான இறைவேண்டல் என்ற மனநிலையோடு தங்களிடம் உள்ளதை தாராள உள்ளத்தோடு பகிர முன்வருகிறார்கள். நாமும் நம்மால் இயன்றதை இன்றிலிருந்து பிறரோடு பகிர்ந்து பரமன் இயேசுவின் ஆசிர்க்குரிய மக்களாவோம். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தும் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தும் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். மலரும் மனமும் குறையும் நிறையும் மலரும் மனமும் குறையும் நிறையும் எடுத்து வந்தோம் அர்ப்பணம் தந்தோம். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தும் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். வறியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அளித்தோம் அன்பாய் ஏற்பாயே. வறியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அளித்தோம் அன்பாய் ஏற்பாயே. பலியில் பொருளாய் பணியில் பலியாய் பகிர்ந்தே மகிழ்வோம் காணிக்கையாய். வார்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. வார்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உவந்தே ஏற்பாய் அர்ப்பணமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உவந்தே ஏற்பாய் அர்ப்பணமே. இதயம் நிறைந்த காணிக்கை தந்தும் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தும் ஏற்பாய் இறைவா ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாக மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு இனத்தினர்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவர்
எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தனது திரு தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவைய காலத்திற்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உமது நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றனர். வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி என்றென்றும் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் புனிதப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய விண்கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமே என்று ஆடுகிறோம். இப்பலியினால் நீர் விளங்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், நாங்கள் விழா எடுக்கின்ற புனித ராயப்பர், புனித சின்னப்பர், இன்னும் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையிலர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கிற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அருளுகிறேன் என திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு அருளும் அமைதியையும் ஆசிரியையும் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழ்த்தி பகிர்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர்.
தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் மணிபொருளாய் தந்திட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் காசு பணம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும் கரம் விரித்து அணைத்திடும் தகப்பனின் நேரம் நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும் நற்கருணை ஆண்டவரின் நல்நேரம் வானக விருந்தே வாவா வாழ்வின் பொருளே வாவா மூவொரு நிறைவே வாவா முழு முதல் தலைவா வாவா வார்த்தையின் வடிவே வாவா வாடிடும் உள்ளம் வாவா இலவா மருந்தே வாவா இயேசுவின் உடலாய் வாவா பலி பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் வார்த்தைப்படியினை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர் பாளையில் மன்னா உண்டவர் கானானின் முன் சுவை கண்டனர் வாழ்விக்கனியினை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர் பாளையில் மன்னா உண்டவர் கானானின் முன் சுவை கண்டனர் என்னை உணவாக உண்டிடுவோர் விண்ணை பரிசாக வென்றிடுவர் என்னை உணவாக உண்டிடுவோர் பின்னை பரிசாக வென்றிடுவர் இயேசு அழைக்கின்றார் விரைந்து வாருங்கள் தன்னை பகிர்கின்றார் மகிழ்ந்து வாருங்கள் பலி பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் திராட்சை கொடியினை பிரிந்தினேன் கனிகள் இல்லையே கருகினேன் ஆயினும் நெய்யே விலகினேன் தனித்து தவித்து நான் அழுகிறேன் திராட்சை கொடியினை பிரிந்திட்டேன் கனிகள் இல்லையே கருவினேன் ஆயன் உன்னையே விலகினேன் தனித்து தவித்து நான் அழகிறேன் உன்னில் இணைய என்னை அழைக்கின்றீர் உயிரை கொடுத்து என்னை மீட்கின்றீர் தன்னை பகிர்கின்றார் மகிழ்ந்து வாருங்கள் பலி பொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் பரிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய்
அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது ஆலய பாதுகாவலர்கள் புனித ராயப்பர் சின்னப்பருடைய ஆலய திருவிழாவினுடைய 8வது நவநாள் திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய திருப்பலி இன்னும் தொடர்ந்து நடைபெற இருக்கிற நற்கருணை பவனி சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்கு உதவிய ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சிறப்பாக இந்த நவநாள் திருப்பலியை நமக்கு சிறப்பு செய்து தருவதற்காக நம்முடைய மண்ணின் மைந்தர்களை நாம் அழைத்தோம். மிக குறுகிய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அழைப்பு அவர்களுக்கு. அதனால் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் பலர் கலந்து கொள்ள முடியாத நிலை. எனவே நம்முடைய மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஏற்கனவே நமக்கு வந்து பங்கெடுத்து சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தை அருளானந்தம், பீட்டர் அமல்ராஜ், வி.எஸ். அந்தோணிராஜ், சகாயராஜ், அருள் அலெக்சாண்டர், சந்தியாகப்பன், இங்காசிமுத்து, இருதயராஜ், அந்தோணி குருஸ், ஜெகன், சார்லஸ் புரோமியோ, அந்தோணி வியாகப்பன், பீட்டர் அல்போன்ஸ், மைக்கேல் ரெமிஜியஸ், லூர்து சாமி, இவர்கள் எல்லாருடைய சார்பாகவும் இந்த நாளில் வருகை தந்து நமக்காக இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தியவர் அருட்தந்தை அந்தோணி குருஸ் அடிகளார் அவர்கள். திருமலாபுரம் மண்ணின் மைந்தர், நம்முடைய பங்கின் மைந்தர், தற்சமயம் ஆவடையான பங்கினுடைய பங்கு பணியாளராக பணி பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பசிலிக்கா காமநாயக்கன்பட்டி திருத்தல அதிபராக கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான பணியை தந்தவர்கள். அந்த திருத்தலத்தை பசிலிக்காவாக உயர்த்துவதற்கு உழைத்தவர்கள். எனவே நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்னும் பல பணிகளை நமக்காக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு சிறப்பாக தந்தவர்கள். தந்தை அவர்கள் இந்த நாளில் நம்மோடு இருப்பது மகிழ்ச்சி. எனவே தந்தை அவர்களுக்கு ஊர் மக்கள் அனைவருடைய சார்பாக பொன்னாடை பொருத்தி கரங்கள் தட்டி நம்முடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை வி.எஸ். அந்தோணிராஜ் அடிகளார் அவர்கள், நம்முடைய சேந்தமரம் மண்ணின் மைந்தர். அருட்தந்தை அவர்கள் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பசிலிக்காவில் ஆன்மீக தந்தையாக இருந்து சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பங்குகளில் சிறப்பான பணியை தந்தவர்கள். என்னுடைய அன்பு அண்ணன் தந்தை அவர்கள் எப்பொழுது அழைத்தாலும் வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள். எனவே இந்த நல்ல நாளில் நம்மோடு அவர்கள் பங்கெடுத்திருப்பது மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கும் கரங்கள் தட்டி ஊரின் சார்பாக பொன்னாடை பொருத்தி நம்முடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை இன்னாசிமுத்து அடிகளார் அவர்கள், நம்முடைய பங்கு கோவிலாண்டூர் மண்ணை சார்ந்தவர்கள். தற்சமயம் ஓசிடி சபையை சார்ந்தவர்கள். கார்மல் சபை குருவாக சிறப்பாக பணி செய்கிறார்கள். துரைசாமிபுரம் பங்கில் தந்தை அவர்கள் இருந்து பணி செய்கிறார்கள். எனவே தந்தை அவர்களும் நம்மோடு கலந்திருப்பது மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கும் ஊர் மக்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தி கரங்கள் தட்டி நன்றிகளை அன்போடு தெரிவிக்கிறார்கள். அருட்தந்தை சந்தியாகப்பன் அடிகளார் அவர்கள், நம்முடைய சேந்தமரம் மண்ணின் மைந்தர். அருட்தந்தையை மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பணியாளராக சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள். தற்சமயம் SC/ST பணியகத்தினுடைய செயலர் தந்தையாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்து நம்மோடு பங்கெடுத்திருப்பது மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி கரங்கள் தட்டி ஒரு மக்கள் அனைவருடைய சார்பாக நன்றிகளை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மண்ணின் மைந்தர்களோடு நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. குறிப்பாக அருட்தந்தை அம்புரோஸ் அடிகளார் அவர்கள், தந்தை அவர்கள் நம்முடைய பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தையாக சிறப்பாக பணி செய்திருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்திலேயும்
மறைவட்ட அதிபராக, இன்னும் காமநாயக்கன்பட்டி திருத்தலத்தினுடைய அதிபராக, இன்னும் அம்பை தற்சமயம் அம்பை பங்கினுடைய பங்கு பணியாளராக, என்ஜிஓ காலனி பங்கு பணியாளராக, இப்படி பல பணித்தலங்களில் பல பணியகங்களில் இருந்து நமக்கு பணி செய்து சிறப்பு செய்தவர்கள். தமிழகத்தினுடைய பணிக்குழுக்களிலும் இருந்து பணி செய்தவர்கள். எனவே தந்தை அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நான் இன்றைக்கு ஒரு குருவாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு எனக்கு முதல்ல என்ன சிங்கமாரை பங்கினுடைய பங்கு பணியாளராக தந்தை அவர்கள் இருக்கிற போது என்னை குருமடத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். தந்தை அவர்கள் சேந்தமரம் பங்கினுடைய பங்கு பணியாளராக இருக்கிற போது நான் குரு மாணவனாக சேந்தமரத்துக்கு வந்திருக்கிறேன். வந்து விடுமுறை நாட்களில் வந்து நான் ஒரு சில நாட்கள் தங்கி என்ன செஞ்சுருக்கிறேன், நான் தந்தையோடு இருந்து சென்ற அனுபவம் எனக்கு உண்டு. எனவே அத்தகைய அனுபவத்தை இந்த பங்கில் முன்னாடி எனக்கு தந்தவர்கள். எனவே இந்த நல்ல நாளில் தந்தை அவர்கள் வந்து நமக்கு மறையுரை சிந்தனை வழங்க இருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நாம் கரங்கள் தட்டி ஊர் மக்கள் அனைவருடைய சார்பாக பொன்னாடை போர்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை ஜோசப் ராஜடிகளார் அவர்கள், தந்தை அவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, தற்சமயம் சுரண்டை பங்கினுடைய பங்கு பணியாளர். தந்தை அவர்கள் நமக்கு சிறப்பான பணிகளை தந்திருக்கிறார்கள். அதனால் தந்தையை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தற்சமயம் தன்னுடைய மறையுரை சிந்தனைகள் வழியாக பல்வேறு மக்களுக்கு இறை செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக யூடியூப் சேனல் வழியாக நிறைய செய்திகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வழிபாட்டை கூட தந்தை அவர்கள் நம்முடைய வழிபாட்டையும் இந்த சேனல் வழியாக நமக்கு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த இருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கும் நாம் கரங்கள் தட்டி பொன்னாடை பொருத்தி நம்முடைய நன்றிகளை அன்போடு ஊர் மக்கள் அனைவருடைய சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிழாவினுடைய முக்கிய நாட்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். எனவே இந்த நாளினுடைய தயாரிப்பு பணிகளை நாம் எல்லாருமே சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அருள் சகோதரிகள், ஊரினுடைய பொறுப்பாளர்கள் பல முயற்சிகள் எடுத்து நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆசிரியர் பெருமக்கள் மேடை அலங்கார பணிகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் இந்த வழிபாட்டை நம்முடைய மாதா சபை இளம்பெண்கள் சிறப்பாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பவனியிலும் அவர்கள் பங்கேற்பு கொடுப்பார்கள். மற்றும் சிறுவர் சிறுமியரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் இந்த வழிபாட்டிற்கு துணை செய்ய இருக்கிறார்கள். எனவே இந்த வழிபாடு இந்த நாளில் சிறப்பாக நடைபெற இவர்கள் மட்டுமல்ல, திரைக்கு பின்னால் இருந்து நிறைய பேர் உழைக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மின் விளக்குகள், இந்த ஜோடனைகள், பூ அலங்காரம், இப்படி பல காரியங்களை என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் சிறப்பாக அமைவதற்கு செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழா இந்த நாளில் சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாம் ஜோராக கரங்கள் தட்டி நன்றிகளை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நேற்று வந்து நமக்கு எசாயா அன்பிய குடும்பங்கள் நேற்றைய வழிபாட்டை சிறப்பு செய்தார்கள். நம்முடைய கபியில் நடக்கிற வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு கவர் காணிக்கையாக ரூபாய் 3700 என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்பிய குடும்பங்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். தற்சமயம் அந்த பணிக்காக நமக்கு இருக்கக்கூடிய இருப்பு நிதி 27,510 ரூபாய். 27,510 ரூபாய். திருப்பலி எல்லா வழிபாடும் முடிந்த பிறகு அன்னை தெரசா வள்ளலார் அறக்கட்டளை உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க, அசன விருது கொடுத்து எல்லாருக்குமே நமக்கு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். எனவே அந்த உறுப்பினர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் சிறப்பாக இந்த பவனியில் கலந்து கொள்வதற்காக நான் ஏற்கனவே அறிவுரை சொன்னேன். வெள்ளை நிறம் கலந்த உடைகளை என்ன செய்ய அணிந்து வாருங்கள், கையில் மெழுகுதிரி கொண்டு வாருங்கள். அதுபோல் வெள்ளை நிறத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பூக்களோ பலூனோ அல்லது எந்த ஒரு அடையாள பொருட்கள்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தேன். என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் அழகாக வெண்மை நிறமாக காட்சி அளிப்பது மகிழ்ச்சி தருகிறது. எனவே இந்த பவனியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கரங்கள் தட்டி நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நேற்று வந்து நேற்று நடைபெற்ற மறையுரை போட்டியில் மொத்தம் 215 பேர்
ரெட்டை சதம் அடிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி 80லேருந்து 100 ஆச்சு, 150 ஆச்சு, 190 ஆச்சு. அடுத்து 215 பேர் கலந்து கொண்டு இருப்பது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான காரியம்தான். அதில் சரியாக 140 பேர் என்ன செஞ்சுருக்கிறோம், பங்கெடுத்திருக்கிறோம். தவறாக 75 பேர் பதிலளித்திருக்கிறோம். நேற்று தவறாக அதை நான் கேள்வி கேட்கல, அதனால தான் நிறையா தப்பாக எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டால் நிறையா பேர் சரியாக பதில் எழுதியிருப்பீங்க. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அந்த சரியாக பதிலளித்தவர்களிலிருந்து 140 பேர்லேருந்து ஒரு 3 பேரை தந்தையர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அருட்தந்தை அம்ப்ரோஸ் அடிகளார் அவர்கள் இப்பொழுது இந்த பரிசுகளை கொடுப்பார். ஆமோஸ் அன்பியத்தை சார்ந்த பிரியா, ஆமோஸ் அன்பியத்தை சார்ந்த சாவண்ணா பிரியா எங்கிருந்தாலும் வந்து உடனே வீட்டில் யாராக இருந்தாலும் கரங்கள் தட்டி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிப்போம். எசாயா அன்பியத்தை சார்ந்த வி ஸ்டெபி கிரேஸ், எசாயா அன்பியத்தை சார்ந்த வி ஸ்டெபி கிரேசி, எசாயா அன்பியத்தை சார்ந்த ஏ ஜஸ்டின், எசாயா அன்பியத்தை சார்ந்த ஏ ஜஸ்டின், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மறையுறை போட்டி கிடையாதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், அறிவிப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் இப்பொழுது நம்ம உடனடியாக திருப்பலியினுடைய நிறைவில் நற்கருணை நமக்கு எடுத்து வைக்கப்பட்டு பவனியாக என்ன செய்யப்படும், எடுத்து வரப்படும். இந்த நற்கருணை பவனியில் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு சில அறிவிப்புகள் தயவு செய்து கவனமாக கேளுங்க. இந்த பவனியில் நாம் பக்தியாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் ஒருவரோடு என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். பராக்குகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் நீங்கள் தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம். நாம் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் மட்டுமல்ல, நம்முடைய ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்ன செய்கிறோம், எடுத்து செல்கிறோம். நம்ம ஆண்டவரை சந்திக்கிற அனைத்து மக்களும் யார் யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளட்டும், நோய்களிலிருந்து விடுதலை பெறட்டும், தங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து என்ன செய்யட்டும், விடுதலை பெறட்டும். ஆண்டவரை தொட்டால் மட்டுமல்ல, அவரை பார்த்தாலே அனைவரும் என்ன செய்யட்டும், நலம் பெற இந்த பவனி உதவியாக இருக்கட்டும். அதுக்கு நீங்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருங்க, பவனியில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமல்ல, இந்த பவனியை பார்க்கிற அனைவருமே இறைவனுடைய ஆசீர் பெறக்கூடிய அளவிற்கு நீங்கள் இந்த பவனியை அமைத்து தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இந்த பவனி அமையணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கொண்டு இந்த பவனியில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல சிலுவை தாங்கிய பீட சிறுவர் சிறுமியர் என்ன செய்வாங்க, செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள் இடம் வருவார்கள். அதனைத் தொடர்ந்து இளம்பெண்கள், அதனைத் தொடர்ந்து பெண்கள், அதனைத் தொடர்ந்து இளைஞர்கள், அதனைத் தொடர்ந்து ஆண்கள், அதனைத் தொடர்ந்து பூத்தெளிக்கிற சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்வாங்க, செல்வார்கள். அதற்கு அடுத்தால மெழுகுதிரி தாங்கிய இளம்பெண்கள் என்ன செய்வாங்க, வருவார்கள். அதனை அடுத்து தூபம் தாங்கிய பீட சிறுவர்கள் என்ன செய்வாங்க, அதில் வருவாங்க. இறுதியாக நற்கருணை எடுத்து வரப்படும். எல்லாருமே கையில் மெழுகுதிரி வைத்து கொள்ள சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பவனியில் நில்லுங்க. உங்கள் அருகில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஊர் பொறுப்பாளர்கள், தன்னார்வ பணியாளர்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, பேப்பர் டம்ளர் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் கொண்டு போகிற மெழுகுதிரிகள் அணைந்து விடாமல் பாதுகாப்பதற்கு வசதியாக பேப்பர் டம்ளர் உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் யாரும் அங்கங்கே ஓட வேண்டாம். நீங்கள் பவனியிலே நில்லுங்க. உங்கள் அருகிலே வந்து என்ன செய்வாங்க, மெழுகுதிரிகள் கொடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம நிறைய பேர் பங்கெடுக்கிறதுனால ஒரு வரிசையிலையும் 4 பேர் என்ன செய்யுங்க, ஒரு வரிசையில் 4 பேர் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து 4 பேருக்கு மேலே அதிகமாக யாரும் நிற்க வேண்டாம். ஒரு வரிசையில் ஒருவேளை 4 பேர் இல்லைன்னா 3 பேர் நிற்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் 5 பேராக என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. அதுபோல் பவனி செல்லுகிற போது ஆளாளுக்கு ஒரு திசையில் என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. முன்னாடி போகிறவங்களுக்கு கரெக்டாக பின்னாடி என்ன செய்யணும்,
சரியாக செல்லணும். அப்போ தான் அந்த பவனி பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நீங்கள் மனதில் இருத்தி நாங்கள் உங்களை முதல்ல நெறிப்படுத்தி விடுவோம். தயவு செய்து திருப்பி வந்து லைனில் நில்லுங்க, சரியாக போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் என்ன செய்யக்கூடாது, யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. அதனால் 4 பேராக சரியாக பவனியில் பங்கெடுப்போம். நற்கருணை ஆண்டவருக்கு பின்னாடி யாரும் வரக்கூடாது. குறிப்பாக பெரியவர்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்கிறேன், நற்கருணை ஆண்டவருக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது. நற்கருணை ஆண்டவர் இறுதியில் என்ன செய்வார், எடுத்து வரப்படுவார். நற்கருணை ஆண்டவருக்கு பின்னாடி யாரும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால் அதற்கு முன்னாடியே அனைவரும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வரிசையில் நீங்கள் பவனியில் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பவனியானது நம்முடைய கலையரங்கத்தை வந்து அடைந்த உடனே மறையுரை என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். மறையுரையை தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாள் வழிபாடுகள் நிறைவுக்கு வரும். எனவே வழிபாடுகள் முடிந்த பிறகு என்ன செய்யப்படும், அசன விருந்து கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது. அப்போனா பவனி அதாவது வழிபாட்டில் நீங்கள் முழுமையாக என்ன செய்யணும், கடைசி வரை பங்கெடுத்து செல்ல வேண்டும். இடையில் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்கு போகிறேன் கொஞ்சம் அந்த கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, இடையில் கலந்துலாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. முழுமையாக என்ன செய்யணும், பவனியில் பங்கெடுக்கணும். பவனியில் மட்டும் இல்லை, கடைசி நற்கருணை ஆசீர்வாதம் வரை அனைவரும் யாரும் என்ன செய்யக்கூடாது, கலைந்து செல்லக்கூடாது என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாளைக்கு நமக்கு நாளை வழிபாடுகள், நாளைக்கு நம்முடைய 28/6/2025 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ஜெகன் ராஜாடிகளார் அவர்களும், நம்முடைய சுரண்டை பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் ராஜடிகளார் அவர்களும் என்ன செய்வாங்க, வருகை தந்து அந்த நாளை சிறப்பு செய்வார்கள். பணியே இறைவேண்டல் என்ற தலைப்பில் சிந்தனை கொடுப்பார்கள். நம்முடைய இளைஞர்கள், அதாவது 11வது வகுப்புக்கு மேலே உள்ள திருமணமாகாத அனைத்து இளைஞர்களும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், நாளைய வழிபாட்டை நீங்கள் எல்லாருமே முழுமையாக ஈடுபட்டு அந்த வழிபாட்டை சிறப்பு செய்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரவாள் சின்னப்பர் அணியினர் எல்லா இளைஞர்களையும் நீங்கள் என்ன செய்யணும், ஒருங்கிணைத்து நாளைய வழிபாட்டை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சிறப்பு செய்திட உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு அதாவது தேரடி திருப்பலியாக நாளைய திருப்பலி நடைபெறும். அந்த வழிபாடு முடிந்தவுடனே தேர்ப்பவனி நடைபெறும். கும்பிடு சேவையும் நாளைக்கு போடப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எழுந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உமது திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதின் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. திருச்சபையை கட்டுவேன் என்ற தெய்வீக வாக்கால் திருச்சபைக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட புனித ராயப்பரே, இறைவனின் நெறியணையால் மனமாற்றம் பெற்று புண்ணியங்களாலும் இறை அன்பினாலும் விளங்கும் புனித சின்னப்பரே, உங்களை புகழ்ந்து போற்றுகின்றோம். புனித ராயப்பரே, நீர் கடல் நீரில் மூழ்கி தத்தளித்த போது தமது திருக்கையை நீட்டி உம்மை காப்பாற்றிய ஆண்டவரின் பாதுகாவலையும் பராமரிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். பலவீனத்தால் தயங்கினாலும் விசுவாசத்திலும் திருவருளிலும் உறுதி பெற்று தலைமை ஸ்தானத்தால் திருச்சபைக்கு திடனும் ஐக்கியமும் அளித்து வந்த அப்போஸ்தலரே, நாங்களும் சோதனை துன்பங்களாகிய புயல்களின் மத்தியில் வாழ்ந்தாலும்
விசுவாசத்தில் உறுதியால் மனத்திடன் உள்ளவர்களாய் ஒற்றுமை சமாதானத்தில் வாழ்ந்து வர எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். கிறிஸ்துநாதர் மட்டில் உமக்கிருந்த பிரமாணிக்கத்தையும் சிநேகத்தையும் நாங்களும் கொண்டவர்களாய் எங்கள் வாழ்நாளெல்லாம் அவருடைய ஊழியத்தில் செலவழித்து உம்மை போல உயிரை முதலாய் அவருக்காக தியாகம் செய்யும் வீர விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்காக ஆண்டவரை மன்றாடும் புனித சின்னப்பரே, நீர் மனமாற்றம் பெற்று இறுதி வரை இறை அன்பில் நிலைத்திருந்தீரே, அதை கண்ணுறும் நாங்களும் உலக மாயைகளுக்கும் உடல் இச்சைகளுக்கும் அடிமையாகாமல் வாழ்ந்திட அருள் பெற்றுத்தாரும். ஆணவம், அகந்தை, இன்னல் ஆகியவை எங்களை ஆட்கொள்ளாமல் நன்மை செய்யும் ஆர்வத்தை எங்களுக்கு தாரும். உலக செல்வங்களை வெறுத்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து இறக்க வரம் தாரும். புனிதர்களான ராயப்பரே, சின்னப்பரே, உங்களை பாதுகாவலர்களாக கொண்ட நாங்கள் அனைவரும் பாவ வழிகளை அகற்றிவிட்டு விண்ணக பேரின்பத்தை எண்ணி ஜெபமும் தவமும் மேற்கொண்டு பொறுமை, பரிவு, தாழ்ச்சி உடையவர்களாக இவ்வுலகில் வாழும் வரத்தை அடைய இறைவனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.